தந்தை மகன் தூயாவியாரின் பெயராளே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் அகமகிழ்வோம் என்ற இறை வார்த்தைக்கு இணங்க கடந்த ஆண்டு முழுவதும் இறைவன் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளையும் நினைத்து பார்த்து இறைவனுக்கு நன்றி சொல்ல, குறிப்பாக நமது பங்கின் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ் சவேரியாரினுடைய பரிந்துரையினாலே நாம் பெற்றுக்கொண்ட எல்லா விதமான நன்மைகளையும் நினைத்து பார்த்து நன்றி சொல்ல இந்த நன்றியின் திருவிழா திருப்பலிகளை பங்கெடுக்க வந்திருக்கிறவங்கள் அனைவரையும் பலிபிடம் சூழ்ந்திருக்கிற அத்துணை குருக்களின் சார்பாக பெருமகிழ்வோடு அழைக்கின்றேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கொடியேற்ற நாள் முதலே இந்நாள் வரை இறைவன் இந்த விழா நாட்களை சிறப்பாக ஆசீர்வதித்திருக்கிறார். சிறப்பாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பின் கீழிலே நம் புனிதரை பற்றி நாம் ஆழமாக சிந்தித்தோம். குறிப்பாக இன்றைய நாளிலே வாழ்வுக்கு வழிகாட்டியவர் நம் புனிதர் என்ற சிந்தனைகளை சிந்திக்க இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே பிறந்து வந்தது நம்மை மீட்பதற்காக, வாழ்வை கொடுப்பதற்காக, இழந்து போன வாழ்வை மீட்டெடுப்பதற்காக. மீட்பர் இந்த உலகத்திலே எழுந்தார். சிறப்பாக திருவருகை காலத்தில் இருக்கின்ற நாம் ஆண்டவருடைய வருகையை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். அந்த மீட்பரினுடைய வருகையை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். இந்த காலகட்டத்திலே நம் புனிதருடைய விழாவை கொண்டாடுவது சால சிறந்தது. அந்நிய நாடு, முகம் தெரியாத மனிதர்களுக்கு கிறிஸ்துவை போதித்து இதுதான் வாழ்வு என்று அவர் வாழ்ந்து காண்பித்தார். நற்செய்தியை பறைசாற்றினார். எனவே அவருடைய அடிசுவட்டை பின்பற்றி கொண்டிருக்கிற நாமும் நம் புனிதரை போன்று அவருடைய வாழ்க்கையின் படிப்பணிகளை கற்றுக்கொண்டு நற்செய்தியை நம்பியவர்களாக, வாழ்வை பெற்றுக்கொண்டவர்களாக, நம்பிக்கைகளை ஒவ்வொரு நாளும் வரக்கூடியவராக இந்த திருப்பலிகளை வரம் வேண்டுவோம். இந்த வரம் வேண்டி திருப்பலிகளே ஒருவருக்காக ஜெபித்துக் கொள்வோம். குறிப்பாக இன்றைய நாளிலே நமக்காக வருகை தந்திருக்கிற பேரருள் திரு ஜே அந்தோணிசாமி மறைவட்ட அதிபர், பங்கு தந்தை, பட்டுக்கோட்டை, நம்மை வாழ்வுக்கு வழிகாட்டியவர் என்ற சிந்தனைகளே இன்று நம்மை அழைத்து செல்ல இருக்கிறார். மேலும் நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிற அத்தனை மறை மாவட்ட குருக்களையும், நமது மறை மாவட்டத்திலே பணிபுரிகிற துறவர குருக்களையும் பெருமகிழ்வோடு பங்கு தந்தையின் சார்பாகவும் பங்கு மக்களாகிய உங்கள் சார்பாகவும் பெருமகிழ்வோடு கைகளை தட்டி அவர்களை வரவேற்போம். அன்புக்குரியவர்களே, திருப்பலி கருத்துகள் ஒரு சில இருக்கின்றது. எனவே முடிந்தவர்கள் நின்று கொள்ளலாம், முடியாதவர்கள் அமர்ந்து கொள்ளலாம். இந்த நாளுடைய திருப்பலிகளே ஜெனிதா ராஜலட்சுமி அரசு வேலை கிடைக்கவும், நல்லதொரு வாழ்க்கை துணை கிடைக்கவும், ஃப்ரெட்ரிக் ராஜராஜனுக்கு நிரந்தரமான ஒரு வேலை கிடைக்கவும், குழந்தைகள் ஜேக்கப் இமானுவேல், உன்சி பிரட்டில்லா, ஆட்லின் பிரட்டில்லா நாணத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கவும், உடலுள்ள நலனுக்காகவும், பிலிப்பு மரிய அந்தோனி ரோஸ்லின் குடும்பத்திற்கு தேவையான இறையாசர் கிடைக்கவும், பிள்ளைகளின் நல்வாழ்வுக்காகவும் உத்தியோகத்திற்காகவும், திரு பீட்டர் குழந்தை ராஜ் சுசிலா மேரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் உள்ள அனைவரின் உடல் உள்ள சுகம் வேண்டியும் பிள்ளைகளின் நலனுக்காகவும் நற்படிப்பிற்காகவும், திரு எஸ் பால் ரோட்ரிக் சேவியர், திருமதி லீமா ரோஸ், திரு அஜித் பீட்டர், திருமதி மார்டினா, திரு சூசை மிக்கல், திருமதி நாணமணி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், திரு எஸ் சந்தனராஜ், திருமதி ஆரோக்கிய மேரி குடும்பத்தினருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் யாவும் நிறைவேறவும், திரு பி ஜோசப் ராஜ் மார்க்ரேட் ஆசிரியர் குடும்பத்தினருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மரிய ஜெரால்ட், நிர்மலா, கெவின், ஜிவானிட்டா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், திரு எம் பயஸ் லாரன்ஸ், வசந்தி, பிராங்க்லின், வினோத், புனிதா மேரி, திமோத்தியோஸ் குடும்பத்தினர் புனித சவீனியர் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் உள்ள அனைவரின் உடல் உள்ள நலன் வேண்டியும் நினைத்த காரியம் நிறைவேறவும், திருமதி கிறிஸ்டி சாலமன், திருமதி ஞானசெல்வி குடும்பத்தினர் புனித சவீனியர் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிள்ளைகள் பேர பிள்ளைகளின் உடல் ஆன்ம நலன் வேண்டியும்
ரூபனுக்கு நிரந்தர வேலை வேண்டியும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும். ஜோசப் கந்தசாமி கிறிஸ்டி சுமதி குடும்பத்தினர் புனித சவேரியார் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஜெரால்டு பிஸ்மா மோனிஸ் ஆண்டனி இருவரின் பிறந்தநாள் நன்றியாகவும், கிறிஸ்டி பூச்சிதாவிற்கு பூரண உடல் சுகம் கொடுத்ததற்கு நன்றியாகவும், உடல் உள்ள ஆன்ம சுகம் வேண்டியும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும். ஆண்ட்ரூ மரிய சேவியர் ரம்யா குடும்பத்தினர் புனித சவேரியார் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மெர்வின் மேரி சிந்தியா குடும்பத்தினர் புனித சவேரியார் மூலம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும். அருள்தாஸ் அருள் மேரிக்கு நல்ல உடல் சுகம் வேண்டியும், டேவிட் அந்தோணியம்மாள் குடும்பத்தில் உள்ள அனைவரின் உடல் உள்ள நலன் வேண்டியும், கிறிஸ்டோபர் ஜோயல் ரூபன் ஜெர்வின் டேனியல் நலன்களுக்காகவும், நாணத்தில் மறைவிலும் சிறந்து விளங்கவும், பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும். திரு சேவியர் திருமதி ஜோஸ்பின் பாத்திமா, ஜான் ஜெயராஜ், பிரிட்டா, டெல்பினா, ஃப்ரெடி, அனிதா, ராகா குடும்பத்தினருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் உள்ள அனைவரின் உடல் உள்ள நலன் வேண்டியும். அகரவல்லம் திரு எம் ஜோசப் சுசிலா குடும்பத்தினருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மகன் மகள் குடும்பத்தினருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் உள்ள அனைவரின் உடல் உள்ள ஆன்ம நலனுக்காகவும், பேச்சு ஜெஸ்டினா வின்சி கல்வியிலும் ஆணத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கவும் குடும்பத்துக்கு இறையாசிர் கிடைக்க வேண்டியும். திரு எஸ் ராஜேந்திரன், திருமதி சபரியம்மாள், திரு ஜெரம், திரு காயத்ரி, திரு கலிஸ்டோ, ஜெனிபிரியா குடும்பத்தினர் நன்றியாகவும், ஜெஃபினா நலன்களுக்காகவும், திரு எக்ஸ் பீட்டர் ராஜ் சந்திரா குடும்பத்தினர், திரு பி டென்னிஸ் கிறிஸ்டி, ஜெயஷைனி மகன் ஜோயல் குடும்பத்தினர், திருமதி ஜெனிதா பௌஷ்யா ஜெனோ குடும்பத்தினர் புனித சவேரியார் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், திரு பி எஸ் குமார் புனித சவேரியார் வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும். திரு இருதயம் திருமதி மேரி ரூபல்லா குடும்பத்தினர் புனித சவேரியார் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிள்ளைகள் அமல ஜோஸ்பின் ஆரோக்கிய ஜோவிட்டா நலன்களுக்காகவும், திருமதி பாத்திமா மேரி வேளாங்கண்ணி குடும்பத்தினர் நல்ல உடல் நலம் வேண்டியும் தொடர்ந்து இறையாசிர் கிடைக்க வேண்டியும். ஆரோக்கியநாதபுரம் அனிதா குழந்தை சுவாமி குடும்பத்தினருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குழந்தைகள் கேத்ரின், இனியா, அனீஸ்குமார் படிப்பிலும் நாணத்தின் மறைவிலும் சிறந்து விளங்கவும், திருமதி பி இசபெல்லா ராணி பன்னீர்செல்வம் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மகன்கள் மருமகன்கள் மகள் மருமகள் பேரப்பிள்ளைகளின் உடல் உள்ள ஆன்ம சரீர நலன்களுக்காகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், செய்யும் தொழிலை ஆசீர்வதிக்கவும், பேரப்பிள்ளைகள் ஆழத்தில் மறைவிலும் சிறந்து விளங்கவும், படிப்பில் சிறந்து விளங்கவும். ஜோசப் ராஜ், ஸ்டீஃபன் ஆரோக்கியராஜ், அந்தோணி சகாய பிரபு குடும்பத்தினர் நன்றியாகவும், நினைத்த காரியம் நிறைவேறவும், பிள்ளைகளின் நலன்களுக்காகவும் எதிர்காலம் சிறக்கவும். குத்தாலம் திரு எஸ் ஜேம்ஸ் மெர்சி குடும்பத்தினர் புனித சவேரியார் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், திரு எம் ஞானசுந்தர், கோயில் சந்திரன், ஸ்வீட்லின் சுபா, சாரா, சுஜின், ரோஜர் குடும்பத்தினர் புனித சவேரியார் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் உள்ள அனைவரின் உடல் உள்ள நலன் வேண்டியும், செய்யும் தொழில் வளர்ச்சி அடையவும், குழந்தைகள் கல்வியிலும் நாணத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கவும் குடும்பத்திற்கு இறையாசிர் கிடைக்க வேண்டியும். திரு அந்தோணி ராஜ் லிமாரோஸ் குடும்பத்தினர் புனித சவேரியார் வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாகவும், சேவியர் ஆனி இசபெல்லா சார்லஸ் ரோவியா மாதுரசி குடும்ப நலன்களுக்காகவும், பேரப்பிள்ளைகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் நற்படிப்பிற்காகவும், திரு டேவிட் திருமதி ஜூலி குடும்பத்தினருக்கு நல்லதொரு இல்லம் அமைய உதவியதற்கு நன்றியாகவும், பிள்ளைகள் ஏஞ்சல் டேஜி இவர்கள் படிப்பிலும் நாணத்திலும் சிறந்து விளங்கவும், நினைத்த காரியம் நிறைவேறவும். நீடூர் ராஜேந்திரன் ராணி குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், நடைபெற்று கொண்டிருக்கிற வழக்கில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கவும், இன்று பிறந்த நாள் கொண்டாடும் கிறிஸ்டோராஜ்க்கு நல்ல உடல் சுகத்துடன் வாழவும், ராஜமலருக்கு நல்ல முறையில் குழந்தை பிறக்கவும் நன்றியாகவும். சகாய மெடோனா தேவராஜ் குடும்பத்தினர் புனித சவேரியார் வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் உள்ள அனைவரின் உடல் உள்ள நலன் வேண்டியும், ஷரண் மார்டினா, ஷெரின், ஜூடித், அஜித் குழந்தை யாயி நலன்களுக்காகவும், திரு மெண்டோ திருமதி ஆரோக்கிய செல்வி குடும்பத்தினர் புனித சவேரியார் வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிள்ளைகள் ஜோசிகா, ஜோவிதா இவர்களின் உடல் உள்ள நலன் வேண்டியும், நாணத்தில் அறிவிலும் சிறந்து விளங்கும் திருப்பலிகளே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். தூய மறை நிகழ்வை தகுந்த உள்ளத்தோடு ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கிற நமது குற்றம் குறைகளை நினைத்து மனமருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன்
நம் மீது இரக்கம் வைத்து நம் குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை மகிழ்ச்சி மிகு வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்வனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, செம்மன்றாட்டை ஏற்றருளி. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவே. ஏழையின் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு ஜெபிப்போமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினை வழியாக எங்கள் நாட்டில் எண்ணற்ற மக்களை உம்பால் ஈர்த்து கொண்டீரே. அதனால் அவர்களின் உள்ளங்கள் நம்பிக்கைக்காக அதே ஆர்வத்தால் பற்றி எறியவும், புனித திரு அவை தம் மக்கள் பெருகி வளர்வதைக் கண்டு எங்கும் மகிழ்ந்திருக்கவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை திருவசனங்கள் 16 முதல் 19 வரை மற்றும் 22 முதல் 23 வரை. சகோதர சகோதரிகளே,
நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது. அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு எச்செலவுமின்றி நற்செய்தியை அறிவிப்பதிலுள்ள மன நிறைவே அக்கைமாறு. நான் நற்செய்தி அறிவிப்போருக்கு உரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்தி கொள்ளவில்லை. நான் யாருக்கு அடிமையாய் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவன் ஆனேன். எப்படியாவது ஒரு சிலரை ஏனும் மீட்கும்படி நான் எல்லோருக்கும் எல்லாம் ஆனேன். நற்செய்தியால் வரும் ஆசியில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வழியும் நீயே, என் மொழியும் நீயே, எனக்கெல்லாம் நீயே. நிலவாகனியும் என்னுள்ளம் வந்தால் என் வாழ்வீருளெல்லாம் ஒளியாகிடும். உலகின் ஒளியே என்னுள்ளம் வா, உறவின் ஊற்றியனையாலவா, என் ஆற்றல் நீயே, என் அருளும் நீயே, என் உயிரும் நீயே, உயிர் மூச்சும் நீயே, என் வாழ்வும் நீயே, என் வழியும் நீயே, என் மொழியும் நீயே, எனக்கெல்லாம் நீயே.
என்று என் உள்ளம் விரைந்தேனி வா. குறையாத அன்பை நிறைவாக உணர்வேன். ஊரெங்கு உனதன்பை பறைசாற்றுவேன். அன்பாலே இணையாத என் உள்ளம் வா. உனதாக என்னை மாற்றும் அருளாகவா. என் ஆற்றல் நீயே, என் அருளும் நீயே, என் உயிரும் நீயே, உயிர் மூச்சும் நீயே. என் வாழ்வும் நீயே, என் வழியும் நீயே, என் மொழியும் நீயே, எனக்கெல்லாம் நீயே. அளவில்லா உன் அன்பினால் என்னில் எழுந்து வா. என் உயிரின் ஊற்றி தெய்வமே, உயிரில் கலந்து வா. அளவில்லா உன் அன்பினால் என்னை எழுந்து வா. என் உயிரின் போற்றி தெய்வமே, உயிரில் கலந்து வா. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 1-6 முடிய. மீண்டும் இயேசு, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லை எனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லி இருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்தபின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்திற்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவது இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.
மயிலாடுதுறையில் புதுமைகள் புரிந்து நம்மை எல்லாம் வழிநடத்தும் புனித சவேரியாரின் அன்பு பிள்ளைகளை, என்னை மகிமைப்படுத்த உன்னை பெருமைப்படுத்துவேன் என்ற இறைவனின் வாக்கு இப்பங்கில் வாழும் அனைத்து குடும்பங்களிலும் நிறுவனங்களிலும் ஒவ்வொரு ஆண்டும் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது, முன்னேற்றங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. பொருளாதாரத்தில், ஆன்மீக வாழ்வில் இறைவன் நமக்கு எத்தனையோ முன்னேற்றங்களை கொடுத்திருக்கிறார். அதற்காக புனித சவேரியாரை நம்முடைய பாதுகாவலராக கொண்டதினால், அவர் சவேரியாரின் பரிந்துரையினால் நமக்கு எண்ணற்ற நன்மைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதற்காக நாம் சவேரியாருக்கு விழா எடுக்கின்ற இந்த நாளில் உங்கள் பங்கு தந்தை, உதவி பங்கு தந்தை, இங்கே இருக்கின்ற இந்த பங்கிலே பணிபுரிகின்ற அருட்கண்ணியர்கள், பங்கு மக்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய இங்கே இருக்கின்ற அருட்தந்தைகளின் சார்பாக திருநாள் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவன் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு சிந்தனைக்கு வாழ்வுக்கு வழிகாட்டியவர். முதலில் அவருக்கு வழி தெரிந்ததா? இதுதான் என்னுடைய கேள்வி. இதை படித்தவுடன் எனக்கு முதலில் அவருக்கு வழி தெரிந்ததா? அவருக்கு என்ன வழி தெரிந்தது? நான், எனது முன்னேற்றம், எனது படிப்பு, எனது உயர்வு, நான் படித்து உயர்ந்து பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி என்னுடைய மாணவர்கள் என்னை பல்லக்கில் தூக்கி கொண்டு என்னை உயர்ந்தவன், சிறந்தவன் என்று எல்லோரும் வாழ்த்த வேண்டும். அதற்காக நான் உழைக்க வேண்டும், படிக்க வேண்டும், என்னுடைய பெருமையே பெரிது என்று சிறு பிள்ளையிலேயே எதை எடுத்தாலும் முதன்மை பெற வேண்டும். விளையாட்டிலா முதன்மை, ஈட்டி எறிதலிலா முதன்மை, விளையாட்டிலும் படிப்பிலும் முதன்மையாக இருந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை நான் பாராட்டை பெற வேண்டும். இதுதான் சவேரியாருடைய வாழ்க்கை. எங்கே கடவுள் இருக்கிறார்? அதுவும் கல்லூரிக்கு வந்த பிற்பாடு, பல்கலைக்கழகத்திற்கு வந்த பிற்பாடு எதுவும் எல்லாம் மறந்து போகும். இளமையில் படித்த, சிறு பிள்ளையில் படித்த கல்வி, சிறு பிள்ளையில் பெற்ற ஞானோபதேசம், சிறு பிள்ளையில் பெற்ற பெற்றோரின் வழிகாட்டுதல் எல்லாம் இன்றைக்கு எப்படி நம்முடைய பிள்ளைகள் மறந்து விடுகிறார்களோ அதை போலத்தான் அன்றும் அவர் மறந்துவிட்டார். ஆனால் தான் என்ற அந்த நிலையில் வாழ்கின்ற அந்த மனிதனை இன்னொரு மனிதன் சந்திக்கிறான். அதுதான் நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். அவனும் அப்படித்தான் இருந்தான். நான், எனது பெருமை, இவன் படிப்பில் என்றால் நான் இராணுவத்தில் வெற்றி பெற வேண்டும். தன்னுடைய வீட்டில் இருக்கின்ற படைக்கலங்களை பார்க்கிறான், ஆயுதங்களை பார்க்கிறான். அரசனுக்கு உதவி செய்து அரசனை வெற்றி பெறச் செய்வதனால் நான் முன்னேற வேண்டும், என்னுடைய பெயர் விளங்க வேண்டும், அரசனுடைய அந்த சபையில் என்னுடைய பெயர் விளங்க வேண்டும் என்று வாழ்ந்த ஒரு இளைஞன் காலில் குண்டடிபட்டு, காயங்கள் பட்டு, 3 முறை கட்டுக்கள் போடப்பட்டு, அந்த கட்டுக்களினால் எந்தவித முன்னேற்றமும் பெறாமல் இருக்கின்ற பொழுது உறவினரின் பொழுதுபோக்கிற்காக கொண்டு வந்து கொடுத்த புத்தகங்கள் தான் புனிதர்களின் வரலாறு, இயேசுவினுடைய வரலாறு. அதை படிக்கிறான், பொழுதுபோக்கிற்காக படிக்கிறான். ஆனால் அவன் வாழ்க்கையை எப்படி மாற்றுகிறான்? அரசனுக்கு வேலை செய்தாலும் ஆண்டவனுக்கு வேலை செய்தாலும் 3 காரியங்களை ஒருவன் பின்பற்ற வேண்டும். என்ன? அரசனுக்கு வேலை செய்தால் முதலில் தன்னை இழக்க வேண்டும், ஆண்டவனுக்கு வேலை செய்தாலும் தன்னை இழக்க வேண்டும். அங்கே அரசனுக்கு விசுவாசம் உள்ளவனாக இருக்க வேண்டும், ஆண்டவனுக்கும் விசுவாசம் உள்ளவனாக இருக்க வேண்டும்.
அங்கே அரசனுக்காக எதையும் விட்டு கொடுத்து இழந்து காயங்களை எதுவென்றாலும் சகித்து கொள்ள வேண்டும். அங்கே ஆண்டவனுக்கு சென்றாலும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வாழ்க்கையை உணர்ந்து மாற்றிய லொயோலா இஞ்ஞாசியார் அந்த பல்கலைக்கழகத்திற்குள் மாணவனாக சேர்கிறார். இருவரும் ஒரே அறையில் இருக்க நேரிடுகிறது. அப்பொழுதுதான் புரிகிறது, வாழ்வுக்கு வழி தனக்கு புரிகிறது என்று உணர ஆரம்பிக்கிறார். என்ன, இந்த லொயோலா இஞ்ஞாசியார் அந்த பல்கலைக்கழகத்தில் சேர்ந்த கொஞ்ச நாளிலே கிறிஸ்தவ மாணவர்கள் கிறிஸ்தவை ஏற்றுக்கொள்கிறார்கள், முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார்கள், கோயிலுக்கு செல்கிறார்கள், பாவசங்கீர்த்தனம் செய்கிறார்கள், திவ்ய நற்கருணையை உட்கொள்கிறார்கள், இறைவனிடம் ஜெபிக்கிறார்கள் என்ற செய்தி பரவுகிறது. தன்னுடைய அறையிலே என்னோடு இருக்கின்ற இந்த லொயோலா இஞ்ஞாசியார் என்னையும் மாற்றி விடுவாரோ என்று பயந்து 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 அவரை கண்டால் ஓடுவாராம் நம்ம சவேரியார். அவர் வேண்டாம், பிரான்சிஸ் அப்படின்னு கூப்பிட்றப்பவே அவர் ஓடி போயிடுவார். அந்த அளவிற்கு லொயோலா இஞ்ஞாசியாரை கண்டால் பயந்து வாழ்ந்து. ஆனால் மாணவர்கள் மத்தியிலே படிக்கின்ற பொழுதே பேராசிரியராக உயர்ந்தவர் புனித சவேரியார். இளங்கலை முடித்த பிற்பாடு அங்கே மெய்யியல் ஞானத்தை போதிக்கின்ற அந்த வலிமை அவர் பெற்றார். போதிப்பாளர், அதே சமயத்திலே அவர் மாணவர். அப்ப எவ்வளவு பெருமையா இருந்திருப்பார் பாருங்க சவேரியார். மாணவனாய் இருக்கின்ற பொழுதே மாணவர்களுக்கு போதிக்கிறார். அதனால பெருமை. இந்த பெருமையோடு வாழ்வதா? இவரை போய் பார்த்தா கோயிலுக்கு போடா, பாவசங்கீர்த்தனம் செய்யடா அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இளைஞர்கள் எப்படி ஒதுங்குகிறார்களோ அதை போல அவர் ஒதுங்கியவர் தான். ஆனால் சவேரியாரை பார்த்து இஞ்ஞாசியார், ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் என்ன ஆன்மாவை இழந்துவிட்டால் என்ன பயன்? இந்த வார்த்தையை பார்க்கின்ற பொழுதெல்லாம் சவேரியாரின் பக்கத்தில் போய் சென்று சென்று சவேரியா இதை யோசனை பண்ணிப்பார் அப்படின்னு சொல்ல 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 இவருடைய வாழ்க்கையும் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தார். இருவரும் சேர்ந்து முடிவெடுக்கிறார்கள், தங்களுடைய வாழ்வு என்றால் இறைவனின் அதிமிக மகிமைக்காகவே வாழ வேண்டும், இறைவனின் அதிமிக மகிமைக்காகவே வாழ வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள். இருவரும் தன்னலத்திற்காக அல்லது தன்னுடைய புகழ்ச்சிக்காகவும் பெயருக்காகவும் வாழ்ந்தவர்கள். ஒருவர் இறைவனுடைய புனிதர்களுடைய வாழ்க்கையை படித்து வாழ்வை தெரிந்து கொண்டார். இன்னொருவர் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் இறை வார்த்தை முத்தை கேட்டு 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 மனத்தில் பதித்து சிந்தித்து இறைவனுடைய அந்த வழியை வாழ்க்கையை புரிந்து கொண்டார். எனவேதான் இருவரும் ஒன்றாகிறார்கள், இயேசு சபையை ஆரம்பிக்கிறார்கள். இவர்கள் ஆரம்பிக்கின்ற, எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்தில் எல்லோருமே, முக்கியமாக இளைஞர்கள், இளம் பெண்கள், சிறுவர்கள், சிறுமியர்கள், தங்களுக்கு கிடைக்கக்கூடிய நண்பர் யார்? தன்னை வழிகாட்டுபவர் யார்? தன்னை இறைவனிடம் கொண்டு சேர்க்கக்கூடியவர் யார்? என்னுடைய வாழ்க்கை பாதைக்கு நல்ல உரமிடுகிறவர் யார்? இதை கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி சவேரியார் தொடக்கத்தில் இறைவனும் வேண்டாம், இறை வார்த்தையும் வேண்டாம், ஆனால் இறையியலை பற்றி படித்து கொண்டு மெய்யியலை போதித்து கொண்டு பெயரும் புகழும் பெற நினைத்தார். ஆனால் அது ரெண்டுமே இறைவனை பற்றித்தான் என்பதை மறந்துவிட்டார். எனவே அன்புக்குரியவர்களே, முதலில் நாம் அனைவரும் அறிந்து கொள்ள நல்ல நட்பு, இறைவனுடைய வார்த்தை, இது இரண்டும் இருக்கிற பொழுது ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்வை சரியாக தேர்ந்து கொள்ள முடியும் என்பதற்கு இந்த புனிதருடைய வாழ்க்கை நமக்கு, தொடக்க வாழ்க்கை நமக்கு எடுத்து காட்டுகிறார். இரண்டாவதாக, சவேரியாரை நற்செய்தி அறிவிக்க அவர் அனுப்பவில்லை. சவேரியாருக்கு பதிலாக வேறு இருவர் தான், ரோட்ரிகஸ் போவனில்லா
போவதில்லா என்ற இன்னொருவர், 2 பேர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். சில சமயங்களில் அவர் சவேரியாருக்கு அந்த நெருப்பு அந்த லோயலா இஞ்ஞாசியாரிடம் கண்டு அவரிடம் இந்த மனம் மாறிய பிறகு அவருடைய உள்ளத்திலே ஏற்பட்ட அணையா தீபம், இயேசுவை நான் அறிவிக்க வேண்டும், எங்காவது செல்ல வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது கூட அவர் அனுப்பப்படவில்லை தொடக்கத்தில். அதனால் வருத்தப்பட்டார். அவரை அனுப்பவும் இஞ்ஞாசியாருக்கு விருப்பமும் இல்லை. ஏனென்றால் இஞ்ஞாசியாரே சொல்லுவார், he is my heart, நான் இவரை பிரிவது என்னுடைய இதயத்தை பிரிவது போன்றது என்று சொல்லுவார். என்னுடைய இதயத்தை நான் பிரிகிறேன் என்று சொல்லுகின்ற அளவிற்கு அவரிடம் அவர் நட்பு பாராட்டி வந்தார். அவர் அந்த போவதில்லா என்ற அவர் போகாமல் இருந்ததினால், போக முடியாமல், உடல்நிலை குறைபாட்டினால் போக முடியாமல் இருந்ததினால் தான் சவேரியார் தேன்கள். அவ்வளவு மகிழ்ச்சி, அவ்வளவு மகிழ்ச்சி. அவர் லிஸ்பனிலே போய் அங்கே 1 வருடம் தங்கியிருக்கிறார். 1 வருடம் தங்கியிருக்கின்ற பொழுது இன்றைக்கு முன்னுரையில் அழகாக சகோதரிகள் வாசித்தார்கள். முன்னுரை கேட்ட பிறகு நான் பிரசங்கமே வைக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். ஏன்னா அவ்வளவு சவேரியாரினுடைய இறை அனுபவங்களை சொன்னார்கள். அதே போல பிரார்த்தனையை நாம் ஒழுங்காக கவனித்து ஜெபித்தோம் என்றால், பிரார்த்தனையிலே சொல்லப்படுகின்றது சவேரியாரின் வாழ்க்கையிலே நடந்த நிகழ்வுகளை எல்லாம் அப்படியே நமக்கு ஜெபமாக வைத்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். இதில் இறைவனின் மீதும் சவேரியாரின் மீதும் நம்பிக்கை வைக்கிறது. இன்றைய முன்னுரை அவருடைய வாழ்க்கையில் எப்படி அவர் வாழ்வை காட்டினார். அந்த வாழ்வு யார்? நானே வழியும் உண்மையும் உயிரும். யார் அவர்? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அடுத்தவருடைய இதயத்தில், தன்னுடைய இதயத்தில் ஏற்றப்பட்ட அந்த இயேசுவை அடுத்தவருடைய இதயத்தில் ஏற்றாமல் என்னால் தூங்கவே முடியாது என்ற அணையா தீபத்தோடு ஓடுகிறார். எப்பொழுது கப்பல் புறப்படும் என்று காத்திருக்கிறார். அப்படி காத்திருந்த அந்த கப்பலிலே ஏறிய பொழுது 1200 பேரோடு பயணம் செய்கிறார். அப்படி பயணம் செய்கின்ற பொழுது அங்கே பல வகைப்பட்ட மனிதர்கள், அரச குலத்தை சார்ந்தவர்கள், அரசனுக்காக பணிபுரிகிறவர்கள், இங்கே கோவாவிலே வந்து பணிபுரிய வேண்டிய அந்த போர்த்துகீசியர்கள், மாலுமிகள், அங்கே சிறை கைதிகள், நோயாளிகள், இப்படி பல பேர் பயணம் செய்கிறார்கள். அவர்களை எல்லாம் சந்தித்து அவரவர்களுக்கு வேண்டியவற்றை அவர் செய்து கொடுக்கிறார். இன்றைய முதல் வாசகத்திலே கேட்டோம், ஒரு சிலரையாவது இறைவனிடம் கொண்டு வர நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் அப்படின்னு புனித பவுலடியார் சொல்லுவார் அல்லவா. எல்லாருக்கும் ஒரு சிலரையாவது நான் ஆண்டவனிடம், அங்கே இருந்தவர்களை பார்த்து, ஒரு கைதி அல்லது ஒரு மனிதன் மிகவும் எல்லோரும் அந்த கப்பலில் இருக்கின்ற அனைவரும் ஒரு மனிதனை ஒரு விகார நோக்கத்தோடு அவரை பார்க்க கூடாது, அவன் அப்படிப்பட்ட தீமைகள் செய்திருக்கிறான் என்ற மனிதன் அந்த கப்பலிலே பயணம் செய்கிறார். அப்பொழுது சவேரியார் அவனிடம் போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கார். அப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப மற்றவங்கெல்லாம் கமெண்ட் அடிக்கிறாங்க, இங்கே பாரு எவனோட போய் பேசிக்கிட்டு இருக்கார் இருந்தாலும், ஒரு குருவானவர் இவனோடு தொடர்பு வைத்து கொள்ளலாமா? இன்னைக்கு அப்படி நம்ம பேசுகிறோம், அந்த காலத்திலேயே அப்படி தான் பேசணும். இன்றைக்கு அவர் அப்படி பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்து இவரை கொஞ்சம் கோபமாக பார்க்கிறார்கள், திட்டுகிறார்கள், முணுமுணுக்கிறார்கள், இவர் காதுபடவும் சொல்லுகிறார்கள். ஆனால் அன்று இரவு இவர் தனிமையிலே போய் அந்த மனிதனுக்காக அவர் ஜெபித்து அவனுடைய மனமாற்றத்தை பார்க்கிற பொழுது, அவன் மனமாறி அந்த கப்பலிலே மிகவும் அமைதியாக நடந்து கொண்ட பிறகு இவரை பார்க்கிறார்கள். இறைவனுடைய வார்த்தையை அவனிலே சொல்லி அவனை இறைவனிடம் அழைத்து வருகிறார். அவனுக்கு வாழ்வுக்குரிய வழியை காட்டுகிறார். இப்படி கப்பலிலே பயணம் செய்கின்ற பொழுது கூட தனக்கு ஓய்வில்லாமல் அந்த கப்பலில் பணி செய்கிறார். ஆண்டவனுடைய வார்த்தை பற்றி சொல்கிறார். கோவாவில் வந்து இறங்குகிறார். கோவாவில் வந்து இறங்குகின்ற பொழுது
அங்கே அவருக்கு பணிக்கப்பட்ட முக்கியமான பணி அந்த போர்த்துகீசிய நாட்டிலிருந்து வந்து இங்கே செட்டில் ஆனவர்களுக்காக அவர் பூசை வைக்க வேண்டும், ஜெபம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், இவர்கள் பெயரளவிற்கே கிறிஸ்தவர்களாய் வந்து இறங்கி இருக்கிறார்கள், இவர்களுக்கு ஒன்றுமில்லை. எனவே அவர் மணியடித்து அவர்களை எல்லாம் ஒன்று கூட்டி ஜெபத்தை சொல்லிக் கொடுத்து, அப்ப மற்றவங்கெல்லாம் வர்றாங்க. அப்ப அவர் மற்றவர்களுக்கும் அவர் ஜெபங்களை சொல்லிக் கொடுத்து ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களை வாழ்வுக்குரிய வழியை காட்டுகிறார். ஒரு முறை ஒரு குழந்தை கடலிலே இறந்து விட்டது, அதை தூக்கி கொண்டு வைத்திருக்கிறார்கள். அப்பொழுது அந்த தாய் பதறுகிறாள், அழுகிறாள். அப்பொழுது அவர் சொல்லுவார், இந்த குழந்தை தூங்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி அந்த குழந்தையை உயிரோடு எழுப்பி விடுவார். அப்பொழுது அந்த கோவாவில் இருந்த மக்கள் இப்படி சொன்னார்களாம், நாசரேத்தில் வாழ்ந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு கோவாவிலே நடமாடுகிறார் என்று சொன்னார்களாம். அன்புக்குரியவர்களே, அங்கே நற்செய்தியிலே இன்றைக்கு மார்க் எழுதிய நற்செய்தி கடைசி அதிகாரத்திலே கடைசியிலே சொல்வார், உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவியுங்கள், நீங்கள் பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள், அங்கே வல்ல செயல்கள் நடக்கும். அது நடந்தது. எனவேதான் இயேசு கிறிஸ்து கோவாவிலே நடமாடுகிறார் என்று அவரை பார்த்து சொன்னார். அவர் தமிழகத்தின் தூத்துக்குடி பகுதியிலிருந்து கன்னியாகுமரி பகுதி, திருவாங்கூர் சமஸ்தானம், இந்த பகுதிகளில் நடக்கிற பொழுது ஏறக்குறைய 10,000 கிலோமீட்டர் நடந்து அவர் பணி செய்தார் என்று படிக்கிறோம். அந்த நடந்து செல்லுகின்ற பகுதிகளில் நீங்கள் யோசனை செய்து பாருங்கள், நடைப்பயணம், கலாச்சாரம் வேறு, மொழி வேறு, பண்பாடு வேறு. இந்த மக்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? கடவுளுக்கு இயற்கையே கடவுள் என்று வணங்குகிறார்கள், பார்ப்பதெல்லாம் தெய்வம் என்று சொல்லுகிறார்கள். இவர்களுக்கு உன்னத தேவனை பற்றி சொல்ல வேண்டும். என்ன சொல்லி கொடுத்தார்? வேற ஒன்று சொல்லி, பரலோகத்தில் இருக்கிற ஜெபம், அருளந்த மரியாயே, தமத்திருத்துவ தோத்திரம், விசுவாசப்பரமன், இது 4ம் தெரிஞ்சிருக்கு. இந்த 4ம் தெரிந்து அதை விசுவசிக்கிறவனுக்கு புதுமைகள் நடக்கும். நான் சொல்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் எங்கள் ஊரில் ஒரு தாத்தா இருந்தார். அவர் வந்து மந்திரிப்பார், துண்டை வச்சுக்கிட்டு மந்திரிப்பார். அப்போ ஃபாதர் செபாஸ்டினும் பெரியண்ணன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் எனக்கு இதை நிறைய தடவை சொல்லுவார், எப்படி விசுவாசப்பரமானோ புதுமை செய்யும் அப்படின்னு. அவர் இந்த விஷக்கடிகள்லாம் கடித்தவங்க அவர்கிட்ட போய் மந்திரிப்பாங்க. அப்போ அவர் மந்திரிச்சு கொஞ்ச நேரத்தில் சரியாக போயிடும், விஷம் இறங்கிடுச்சின்னு போயிடுவாங்க. அப்போ அவர் போய் கேட்குறார், தாத்தா இதை எனக்கு சொல்லிக் கொடுங்க, நீங்கள் செய்கிற அந்த துண்டு வீசிக்கிட்டு அந்த இது அப்படியே அந்த விஷம் கடித்த இடத்துலேருந்து அப்படியே தடை விடுவார். அப்பொழுது கேட்டாரா, நீங்கள் அது மாதிரி சொல்லுங்கள், நானும் அந்த வித்தையை கற்றுக்கிட்டு நானும் செய்கிறேன் அப்படின்னு. நான் ஒன்றும் செய்யலை, விசுவாச பிரமாணத்தை சொல்கிறேன் அப்படின்னார். விசுவாச பிரமாணத்தை பக்தியோடு சொல்லுகிற பொழுது புதுமைகள் நடக்கும். அது சவரியாரின் வாழ்க்கையில் நடந்தது. நம்முடைய முன்னோர்களும் அதை பின்பற்றி விசுவாச பிரமாணத்தை பக்தியோடு சொல்லியிருக்கிறார்கள், சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றும் ஒரு சிலர் அதை போல இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களை, இதை தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு தூரம் நம் விசுவாசத்தில் விசுவாச பிரமாணத்தையும் இந்த ஜெபங்களையும் பக்தியோடு சொல்லுகிற பொழுது அவர் ஞான ஸ்நானத்தை கொடுத்தார், திருமுழுக்கு கொடுத்தார். அப்பொழுதுதான் அவர் எழுதுகிறார் தன்னுடைய சபை தலைவர்களுக்கு, இந்த மனிதர்கள் பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் சென்று என்னுடைய உள்ளத்தின் ஆவியெல்லாம் ஒன்றாக எழுப்பி நான் கத்த வேண்டும், இங்கே ஆன்மாக்கள் அழிந்து கொண்டிருக்கின்றன, இயற்கையை வணங்கி கொண்டிருக்கிறார்கள், இவர்களையெல்லாம் நாம் ஈடேற்றம் பெற நீங்கள் அதை விட்டுவிட்டு வர வேண்டும் என்று நான் கத்த வேண்டும் என்று அவர் கடிதம் எழுதியது அந்த பாரிஸ் பல்கலைக்கழகத்திலே எங்கும் பரவியதாம். அதை கேட்டு அந்த நேரத்தில் படித்து கொண்டிருந்த பிலிப்பு நேரி என்பவர், நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லையே, நாம் என்ன செய்வது என்று அதே வார்த்தை, அதே நம்பிக்கை, இத்தாலி நாட்டிலே அவர் மிகவும் சிறந்த பணியாளராக மாறினார் என்று அவர் பிலிப் நேரி என்றவருடைய வாழ்க்கையிலே நாம் படிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இப்படி கிராமம் கிராமமாக சென்று
ஆண்டவனுடைய வார்த்தையை கொடுத்து அதோடு உடனிருந்து அற்புதங்களால் அந்த நிகழ்வுகளை எல்லாம் நடத்தி ஆண்டவனுக்குள் வழிகாட்டுகிறார். வயநாடு என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அந்த வயநாட்டு பகுதியை ஆண்ட ஒரு குறுநில மன்னன். அந்த மன்னன் என்ன செய்கிறான்? இவர் சவேரியா செய்கிற புதுமைகள்லாம் பார்த்து அங்கே பீஜப்பூர் சுல்தான் அங்கே படையெடுத்து வருகிறார். படையெடுத்து வருகின்ற பொழுது இவருக்கு முடியவில்லை. அவர் போய் கேட்குறார், ஐயா என்ன விஜயநகர பேரரசு, மன்னிக்கவும், விஜயநகர பேரரசு படைகள் என் நாட்டை கைப்பற்ற வருகின்றன, எனக்கு எப்படியாவது உதவி செய். ஒரு கையிலே சிலுவை, இன்னொரு கையிலே ஜெபமாலை. இந்த நகரத்து இந்த வயநாடு அரசனுக்கு ஆதரவாக இவர் போய் அங்கே இரண்டையும் தூக்கி காட்டுகிறார். அதை பார்த்துவிட்டு அந்த படைகள் பின்வாங்கி போய்விட்டன என்று அப்பொழுது அவர், நீர் எங்கு வேண்டுமானாலும் நற்செய்தி அறிவித்துக் கொள்ளும் என்னுடைய ராஜ்யத்தில் என்று சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, திருவாங்கூர் சமஸ்தானம் என்ற ஒரு சமஸ்தானம் இருந்தது. அது தமிழ்நாட்டின் நாகர்கோவில் சைடு பகுதியுள்ள பகுதிகளையும் கேரள பகுதிகளையும் உள்ளடக்கிய ஒரு சமஸ்தானம். அங்கேதான் அவர் நிறைய அங்கே உள்ள மினிஸ்டர், அரசனுக்கு ஆதரவாயுள்ள ஒரு மினிஸ்டர், அவர் சவேரியரை பார்த்து, என்னுடைய நோய் நீங்கவில்லை, நான் என்ன செய்ய வேண்டும்? நீ இயேசு கிறிஸ்துவை நம்பு, அவர்தான் உனக்கு வழி, அவரை நம்பு, உனக்கு நலமாகும் என்று சொன்ன பிற்பாடு அவரை நம்பி ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்றதாகவும், அதனால் அந்த பகுதியில் நிறைய கோயில்கள் கட்டுவதற்கு அனுமதி பெற்று தந்ததாகவும் அவருடைய வாழ்க்கையிலே படிக்கிறோம். அதனால்தான் கோட்டாறு தளத்திலே, கோட்டாறு மறை மாவட்டத்திலே கோட்டாறு என்ற இடத்திலே புதுமைகள் கோடி புதுமைகள் செய்யும் சவேரியார் அந்த இடத்தில் வாழ்ந்ததாகவும் அந்த இடத்தில் அன்னைக்கு ஒரு ஆலயம் கட்டியதாகவும் அங்கே வரலாறு சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, இன்னும் ஏழைகள் அவர் நற்செய்தியை அறிவிக்க அறிவிக்க தங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டார்கள். என்ன? பொய் தெய்வங்களை வழிபட்டவர்கள் விட்டுவிட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அதற்காக வாழ உயிரையும் கொடுக்க தயாரானார்கள். ஒரு முறை அரேபிய நாட்டு படைகள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அங்கே ஆன பிற்பாடு அவர்களை வந்து பயமுறுத்துகிறார்கள். இதே முறை அங்கே போய் அந்த படையெடுத்து வந்த படைகளோடு பேசி, கிறிஸ்தவ இங்கே ஒன்றும் செய்யக்கூடாது என்று தன்னுடைய அதிகாரத்தை தனி மனிதன் தன்னுடைய அதிகாரத்தை கொண்டு இறைவார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து இந்த கிறிஸ்தவ மக்களை அவர்களிடமிருந்து காப்பாற்றினார் என்று சொல்ல, அவருடைய வாழ்க்கையை படிக்கிற பொழுது 6 உயிர்ப்பு நிகழ்ச்சிகள் நடந்ததாக சொல்லப்படுகிறது. இன்னும் எத்தனையோ நன்மைகள் எங்கே பொருளாதாரத்தில் பட்டினியாக கிடந்தவர்களுக்கு எப்படியாவது அந்த போர்த்துகீசிய அரசிடம் பேசி அவர்களுக்கு உணவு வாங்கி கொடுத்து, எனவே பல வகைகளில் முன்னேற்றத்தை அவர் கொடுத்தது. எனவேதான் சவேரியார் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா வகையிலும் இறைவனை காண்பதற்குரிய வழிகளை தன்னுடைய மக்களுக்கு அவர் காட்டினார். வெளிநாடுகளுக்கு, ஜப்பானுக்கு சென்றார், மலேசியாவுக்கு சென்றார் என்று நாம் படிக்கிறோம். அவருடைய வாழ்க்கை முறையை பார்க்கிறோம். இந்த இவ்வளவு தூரங்கள் ஏறக்குறைய 36,000 மைல்கள் அவர் பயணம் செய்தார் என்றும், அந்த பயணங்களிலெல்லாம் ஜப்பான் நாட்டிலே செய்த புதுமைகள் நிறைய, அங்கே இறைவனை காட்டியதுதான் அவருடைய வேலை. இந்த புதுமைகள் எப்பொழுது வரும்? நற்செய்தியை அறிவிக்கிற பொழுது அது தானாக நடக்கும். இந்த நற்செய்தியை அறிவித்து இறைவன் உடனிருக்கிறார் என்பதை புதுமைகளினால் நிறைவேற்றி அவர் சைனாவுக்கு போகிற வழியில் அவர் இறந்தார் என்று படிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்தில் 2 விஷயங்கள் தான். ஒன்று உங்களுக்கு, இன்னொன்று எங்களுக்கு. என்ன? பொதுநிலையினராகிய உங்களுக்கு அவர் சொல்லுவது 4 நற்செய்திகள் இருக்கின்றன. 5வது நற்செய்தியாக நீங்கள் இருங்கள். உங்களை பார்த்து, உங்களுடைய வாழ்க்கையை படித்து
நீங்கள் இயேசுவின் சாட்சிகள் என்பதை மக்கள் உணர்ந்து கொண்டு இயேசுவை பின்தொடர வர வேண்டும். நீங்கள் அவர்களுக்கு இயேசுவை அறிமுகம் செய்கிறவர்களாக மாற வேண்டும், வாழ்வை காட்ட வேண்டும். எங்களுக்கு அவர் என்ன சொல்கிறார்? அவருடைய கடிதங்களிலே எழுதிய 1-2 கோட் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். குருக்களுக்கும் துறவிகளுக்கும் என்ன சொல்லுகிறார்? அந்த காலத்திலேயே சாமியாருங்க எப்படி இருந்தாங்கங்கிறதுக்கு, விழாக்களை ஏற்பாடு செய்வதிலும் அலுவலக பணியை நிறைவேற்றுவதிலுமே தங்களுடைய வாழ்க்கையை செலவிடுத்து கொண்டிருக்கின்ற குருக்கள், அவர்கள் நற்செய்தி என்ற தீக்குச்சியை அணைத்து வைத்து விட்டார்கள். அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க. விழாக்களிலும் அவர் அலுவலக பணிகளிலுமே மேற்கொண்டிருக்கின்ற குருக்கள் நற்செய்தி என்ற தீக்குச்சியை அணைத்து வைத்து விட்டார்கள். அவர்கள் நற்செய்தி, ஆன்மாக்கள் செத்து கொண்டிருக்கின்றன, வாழ்வை இழந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த நற்செய்தியை அறிவித்தால் எத்தனையோ பேர் மோட்சத்திற்கு போவார்கள் என்று எங்களுக்கும் அவர் பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறார். ஆண்டவர் அவருக்கு ஒரு புதுமை செய்தார். நீ நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே, சிறியவற்றில் நீ விசுவாசமாய் நடந்து கொண்டாய், உன்னை பெரியவற்றிற்கு அதிகாரியாக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் அவருக்கு நன்மை செய்தார். என்ன, நாம் எல்லாம் கோவாவிற்கு சென்று அவர் உடலை பார்க்கிறோமே. திருச்சபையினுடைய வரலாற்றிலே ஒரே ஒரு உடல்தான் எந்தவித ரசாயன இதுவும் கலக்காமல் அல்லது மெழுகு வைத்து பாதுகாக்கப்படாமல் இயற்கையிலேயே அப்படியே இருக்கிறது என்று சொன்னால் அது புனித சவேரியாருடைய திருவுடல் தான். எனவேதான் இறைவன் அவரை அவ்வளவு பெருமைப்படுத்தி நம்மையெல்லாம் வாழ்வுக்கு வழிகாட்டிய இந்த சவேரியாரின் முன்மாதிரியை பின்பற்றி நீங்களும் வாழுங்கள் என்று உங்களுக்கும் எனக்கும் சவால் கொடுக்கிறார். இறைவன் இந்த சவாலை ஏற்று வாழ்வதற்கும் நடப்பதற்கும் நற்செய்தி அறிவிப்பதற்கும் நமக்கு மீண்டும் உற்சாகத்தை தருகிறார். எனவே சவேரியாரின் வழியில் ஆண்டவரை பற்றி நம்முடைய சொல்லாலும் செயலாலும் வாழ்வாலும் வாழ்வதற்குரிய வரத்தை கேட்போம். ஆமென்.